அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கர்ப்பமா, இயேசு ராஜா எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம் 1 பேதுரு 3 அதுல 7 கூட வாசிப்போம். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து அவர்களுடன் கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வதபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனைவி ஒரு பலவீனமான பாண்டம். ஆமா, மனைவி ஒரு ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. ஆமா, கணவன் ஜெபிக்கிறது நல்லதுதான். குடும்பத்தின் கண்டிப்பா கணவன் ஜெபிக்கணும். ஆனா மனைவி ஜெபிச்சா இன்னும் அதை விட பெஸ்ட். ஆமா, அவன் ஜெபிக்கணும். அதை சேர்ந்து என்ன பண்ணும், கை கோர்த்து நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கண்டிப்பா 2 பேரும் ஜெபிக்கும் பொழுது பெரிய ஒரு சாதனை தான். 2 பேரும் ஜெபிச்சிட்டீங்கனால உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஜெபிக்க நம்ப மாட்டான், மேற்படைய பிசாசு நம்ம விட மாட்டான். 2 பேரும் நீங்க ஒருமனப்பட்டனாலே உங்க வீடுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆனா எப்படியாவது ஏதாவது கிளம்பும்போது என்ன பண்ணுவோம், தேவையில்லாத பிரச்சனை. ஆனா ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நாங்கள் இருவர்கள் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் செய்வாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பிதாவில உண்டாகப்பட்டிருப்ப முற்பொறியினுடைய என்றைக்கும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடையை உண்டு பண்ணுகிற ஆவி. ஆமா, தடையை உண்டு பண்ணுகிற, ஆமா, கணவனுக்கு மனைவியில இடையில தடையை உண்டு பண்ணுகிற அந்த எரிச்சல், கோபம், தேவையில்லாத காரியங்கள், பழசான பழைய காரியம் நம்ம நோண்டி பாக்குறது, அது அப்படி வந்துச்சு, அது இப்படி வந்துச்சு, அதெல்லாம் நோடக்கூடாது. இப்ப ஜெப பலவீனம் வேலை செய்யணும். என்ன பண்ண கூட என்ன பண்ணும், ஆண்களும் ஒத்துழைக்கணும். அந்த கிச்சன்ல கொஞ்சம் பாத்திரத்தை விழா வந்தா என்ன பண்ணும், கொஞ்சம் கழுவி கூட தப்புன்னு கிடையாது. அதனால பாத்திரமே நீ கழுவி கொடுக்க சொல்லல, கொஞ்சம் கூட நம்ம ஒத்தாசை நம்ம செய்யும் பொழுது, பிள்ளைகளை சமைக்கும் பொழுது கூட என்ன பண்ணலாம், ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கலாம், ஒரு காய் வெட்டி கொடுக்கலாம். தப்புன்னு நம்ம உங்க உனக்கு தானே செய்ய போறீங்க, யாராவது செய்றீங்க, யாராவது செய்யும். நம்ம மனைவிக்கு செய்யறதுக்கு என்ன, கர்த்தருக்கு செய்யும் பொழுது அங்கத்துல ஒரு சந்தோஷம் உண்டாங்க. பரவாயில்ல, என்னுடைய கணவர் என்னுடைய பலவீனத்தை புரிந்து என்னுடைய உதவி செய்றாங்க, உங்க மேல ஒரு அன்பு, ஒரு அட்டாச்மெண்ட். ஆமே, சோத்திரம். அந்த கிருபைகள் பெருகும். தடையை கொண்டு போய் நீங்களே தடையக்கூடாது. ஆமா, ஜெபத்துக்கு யார் தடைகளை, நம்மளே தடையாறக்கூடாது. கர்த்தருக்கு சோதரம். ஜெபிக்கிறவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, என்ன பண்ண, அவர்கள் என்ன பண்ண, நித்திய ஜீவன கிருபையை. ஆமா, நான் மட்டும் பரலோகத்துக்கு போகணும், நான் மட்டும் நல்லா இருந்த போக்குல என் மனைவியும் ஆஸ்வதிக்கப்படணும், என் மனைவிக்கும் நல்ல சுகத்தை தேவன் தரணும். நீங்க உங்க மனைவிக்காக நீ ஜெபிக்கணும். கண்டிப்பா உங்க மனைவிக்காக நீ கண்டிப்பா ஜெபி. உங்க ஜெபத்துல உங்க மனைவிக்காக நீ கட்டாயம் ஜெபிக்கணும். அது மாதிரி உங்க கணவருக்கு நீ கட்டாயம் ஜெபிக்கணும். எதற்கா ஜெபம் பண்றோம், ஆனா உங்க கணவனுக்கா மனைவிக்கா என்ன பண்ணும், கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா 2 பேரும் யாருங்க, ஒரே சரீரம். கர்த்தருக்கு சோத்திரம். எப்படிங்க, ஒரே சரீரமா இருக்கிறீங்க. ஆமா, கர்த்தருக்கு சோத்திரம். அது மாத்திரமல்ல, என்ன பண்ணணுமா, கடைசி சொல்ல பாருங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்க. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். மனைவிக்கு செய்ய வேண்டிய, மனைவிய ஆமா ஏதோ ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிட்டா, என்னுடைய மனைவி என்னுடைய உரிமை சொத்து, என்னுடைய பங்கு அவன் சொல்லி என்ன பண்ணும், அந்த மனைவிக்கு வேண்டிய கணத்தை நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி கணவனுக்கு செய்ய வேண்டிய கணத்தை யார் கொடுக்கணும், மனைவி கொடுக்கணும். சோத்திரம். ஆமா, என்னை மதிக்கிற நீ உன்னை மதிக்கிறன்னு சொல்லிட்டு நம்ம அதே பெரிய வாக்குவாதம் என்னக்கூடாது. ஆமா, கணம் பண்றது ஒருவருக்கு என்ன பண்ணும், முந்திக்கணும். பிரேசனாட் சொல்லுங்க. ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க பண்ண கணவனை பார்த்து பிரேசனாட் சொல்லுங்க, மனைவி பார்த்து பிரேசனாட் சொல்லுங்க. நீங்க எல்லாம் பண்ணிக்க, சூப்பரா பண்ணிக்கப்பா, வேற சமையல் பண்ண நல்லா சூப்பரா, அது உப்பே இல்லையா, நல்லா இருக்குப்பான்னு சொல்லுங்க, சமாதானம் உண்டாங்க. நீங்க உப்பு போடல, அது போடல, இது போடல, அப்படி இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணும், சமாதானம் இல்லாம. அப்ப கணம் பண்றதுல மதிக்கணும், மதிக்க தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் இல்லாம நம்ம சொல்ல மாட்டோம், வெளியே என்ன பண்ணுவான், என் கணவன் என்னை மதிக்கிறது இல்லை, என் மனைவி என்னை மதிக்கிறது இல்லை, என் பிள்ளைங்க என்னை மதிக்கிறது இல்லை. நம்ம மதிக்கணும், அடுத்தவங்க எப்படி மதிப்பாங்க? உங்க கணவனை நீங்க மதிக்கிறேன்னா, உங்க மனைவி நீங்க மதிக்கிறேன்னா யாரு மதிப்பாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. மனைவியை கண்டடையும் நன்மையை கண்டடைகிறான். கர்த்தர் ஒரு நன்மையை கொடுத்திருக்கிறாங்க. அந்த நன்மையை நீங்க புசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவா. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். சோத்திரம். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, இந்த காலை வழியில கூட ஆண்டவரே சோதரப்பா, ஜெபத்துக்கு எந்த தடை வராதபடிக்கு ஆண்டவர் தடையை உண்ணு போடுகிற
பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே, மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய, கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய, ஆண்டவரே கணத்தை செலுத்த உதவி செய்வது உதவி செய்ய, ஆண்டவரே எல்லா காரியத்திலும் பிள்ளைகள் உற்சாகத்தோடு செயல்பட்டு நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ்ந்திருக்கட்டும், சுயித்திருக்கட்டும். நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடர்வதாக. எல்லா சத்துருவின் கிரிகள் விலகும்படியா ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம்.